الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين فبعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله تعالى فقد قال الله تعالى بمحكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. وقال نبينا حبيبنا صلى الله عليه وآله وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو امرأة ينكحها وفي رواية يتزوجها فهجرته إلى ما هاجر إليه متفق عليه. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்ல நாயனை போற்றுகிறேன், புகழுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் மீதும் அன்னாரிலே தங்களுடைய வாழ்க்கை எடுத்திருந்த சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்த தாபிஊன்கள், இன்னும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த உன்னதமான மார்க்கத்தை அதன் உண்மையான வழியிலே வாழ்வில் எடுத்து நடப்பார்களோ அத்தனை இஸ்லாமிய நெஞ்சங்களில் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று கூறியதற்கு புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ்வின் இல்லமான மஸ்ஜிதில் குறித்த நேரத்தில் இத்காஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் என் இஸ்லாமிய நெஞ்சங்களே, வாலிப சகோதரர்களே, பெரியார்களே, கணவார்களே, நம்மை படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம் வாழ்க்கையிலே எல்லாம் எடுத்து நடக்கும் நமக்கு கூறியிருக்கிறானோ அவற்றை நம்மால் என்றால் நாம் வாழ்வில் எடுத்து நடப்பதுடன் எமது உயிரின் மேலான ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் எடுத்து நடந்தார்களோ, எப்படிப்பட்ட விடயங்களை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஆமோதித்தார்களோ, எப்படிப்பட்ட விடயங்களை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்து வரவேற்றார்களோ, அந்த விடயங்களை நாம் நம்மால் இயன்றளவு நாம் எடுத்து நடப்பதுடன் நம்மை படைத்து பரிபாலித்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனான அல்லாஹ் எவைகளை வேண்டாம், இது தவறு, இது பாவம், இதை செய்ய வேண்டாம், இது பக்கம் நெருங்க வேண்டாம் என்று நமக்கு தடை கட்டளை விதித்திருக்கிறானோ அவற்றை முற்றிலும் தவிர்த்து நடப்பதுடன் எமது உயிரின் மேலான ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் தவிர்த்து நடந்தார்களோ, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் தடுத்தார்களோ, எவைகள் பாவம், தவறு, இது குற்றமானது என்று நமக்கு உணர்வூட்டினார்களோ அவற்றை நாம் முற்றிலும் தவிர்த்து நடப்பதுடன் விசேடமாக நாம் தனிமையில் இருக்கிறோம், நாம் சுவர்களுக்கு மத்தியில் இருக்கிறோம். எம்மை பார்க்கவோ, எம்மை தெரிந்தவர்களோ, எம்மை அறிந்தவர்களோ, நம்முடைய ஊரார்களோ, உற்றார்களோ, நம்முடைய நண்பர்களோ யாரும் அந்த இடத்திலே கிடையாது. நல்ல ஒரு சந்தர்ப்பம், எந்த விதமான புதிய தொழில்நுட்பங்கள் எங்களை கண்காணிப்பதற்கு அங்கு புகுத்தப்பட்டது கிடையாது. பாவம் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகிறான். அந்த நேரத்திலும் நாம் எம்மை படைத்து பரிபாலித்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி அவ்வப்போது நமக்கு எதிரே கையும் நலவையும் அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அதை அவ்வப்போது நமக்கு கைகூட செய்யக்கூடிய ரப்பல் ஆலமீன் இவனுடைய பார்வையிட்டு ஒதுங்க முடியாது என்ற பயத்தோடு வாழ்க்கையில் எல்லா நிலையும் வாழும்படி முதற்கெனக்கும் அப்பாலுக்கும் தக்வாவைக்கும் வசிய செய்கின்றேன், நசீஹத்திலும் நல்லுபதேசமும் செய்து கொள்கின்றேன். கணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரரே, 1440
45வது ஹிஜ்ரி வருடத்தின் இறுதி ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு ஒரு வருடத்தை தந்து அந்த வருடத்தை முடித்து புதிய ஒரு வருடத்தை ஓரிரு மணித்தியாலம் ஓரிரு நாட்களில் காலடி எடுத்து வைக்க வேண்டியவர்களாக நாம் இந்த இடத்திலே வீட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் என்பது கிறிஸ்துக்கு பின் 622ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். இந்த காலப்பகுதியில் நடந்ததுதான் ஹிஜ்ரி. ஆனால் ஹிஜ்ரி வருடம் முடிவு செய்யப்பட்டது ஹதரத் உமர் அல் கத்தாப் 2வது கலீஃபா என்று புகழாரம் சொல்லக்கூடிய 3இல் 2 ஆட்சி செய்த சாதனையான ஆட்சியை படைத்த ஒரு நீளமான அரசனான ஹதரத் உமர் ரலியல்லாஹு காலத்தில் நிகழ்ந்தது. அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். ஒரு மனிதர் ஷாபானுடைய மாதத்திலே கடனை கேட்கிறார்கள். எந்த ஷாபான் என்று தெரியாது. சென்ற வருடத்துடைய ஷாபானா அல்லது நடைமுறையில் உள்ள இந்த வருடத்துடைய ஷாபானா அல்லது அடுத்து வரக்கூடிய வருடத்துடைய ஷாபானா என்று குறிக்கப்பட்டது கிடையாது. அப்பொழுதுதான் அந்த நேரத்தில் தான் இந்த ஹிஜ்ரியுடைய, அதாவது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு நாட்காட்டிகள் கலண்டர்கள் இருப்பதை போல் இந்து சமயத்தினர்கள் அவர்களுக்கு ஒரு தனித்துவமான கலண்டர்கள், அதே போன்று கிறிஸ்தவர்கள் ஜேசஸ் எனக்கூடிய ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை இறப்பை வைத்து முடிவு செய்யக்கூடிய கலண்டர்கள், இவ்வாறு சைனாவிலே எலியை மையமாக கொண்டு கூட கலண்டர்கள் அமைக்கப்பட்டது என்பதாக வரலாறுகள் நம்மோடு பேசுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் தனித்துவமான ஒரு கண்ணியமான ஒரு மார்க்கம் இருக்குமாக இருந்தால் இந்த பூமிக்கு மேலால் அது இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாம் ஒரு நீதமான ஒரு நியாயமான ஒரு காரணத்தை மையமாக கொண்டுதான் அதனுடைய ஆரம்பமான வருடத்தை முடிவு செய்ய வேண்டும் என்ற முடிவிலே ஒரு ஆலோசனை ஹதரத் உமர் ரலியல்லாஹு காலத்திலே அவர்களுடைய தலைமைக்கு கீழாக நடைபெறுகிறது. அறிந்த சம்பவம், அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, சில சஹாபாக்கள் சொன்னார்கள், நபி அவர்களுடைய பிறப்பை வைத்து நாம் வருடத்தை ஆரம்பிப்போம். உலகத்துக்கு வந்த இறுதி தூதர், நம்முடைய மார்க்கத்தை சுமந்து வந்தவர், அல்லாஹ்வுடைய மிகவும் நேசத்துக்குரியவர், இவருடைய பிறப்பு தான் மிகவும் பொருத்தம் என்று சில சஹாபாக்கள் ஆலோசனை சொன்னார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை மையமாக வைத்து நம்முடைய புத்தாண்டை நாம் ஆரம்பிப்போம் என்று சொன்னார்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு கியாமத் நாள் வரும் வரைக்கும் உள்ள மனிதர்களுக்கு பின்பற்ற தகுந்த ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லவா, அந்த மார்க்கத்துடைய அந்த நுபுவத்துடைய ஆரம்பம் அந்த ஹிரா குகை இருக்கிறதே, அதில் நடந்த அந்த நுபுவத்தை வைத்து வருடங்களை ஆரம்பிக்கலாம் என்று ஆலோசனை சொன்னார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து, அதாவது இஸ்லாத்தின் எழுச்சி, இஸ்லாத்தின் வளர்ச்சி, முழு உலகத்துக்கும் தீனை சுமந்து செல்லக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு முதற் பயணம், முதற் தியாகம், அந்த தியாகத்தை வைத்து ஆரம்பித்தால் சிறந்ததாக இருக்கும் என்று ஆலோசனை வந்ததன் அடிப்படையிலே ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முடிவினாலும் அல்லாஹ் தஆலா இந்த ஹிஜ்ரத்தை வைத்துதான் கலண்டரை முடிவு செய்தார்கள், நம்முடைய நாட்காட்டை முடிவு செய்தார்கள். கணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனாலும் வரலாற்று ஆசிரியர்கள் இமாம் இப்னு ஹிஷாம், இமாம் சுஹைலி போன்ற ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கிதாபுகளை பார்க்க கிடைக்கிறது. குர்ஆன் இதை தஹ்கீக் செய்திருக்கிறது, குர்ஆன் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. லமஸ்ஜிது முஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வல் யௌமின் அஹக்க அன் தகூம ஃபீ. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ஆரம்ப நாளிலே கட்டப்பட்ட மஸ்ஜித், அது மஸ்ஜித் நபவியா மஸ்ஜித் குபாவா என்ற கருத்து வேற்றுமைகள் இமாம்களுக்கு மத்தியில் இருக்கிறது. ஆனால் இரண்டும் ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் நடந்த சம்பவம். எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலம் சைக்கிளை செய்திருக்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் குர்ஆனின் ஆழ்ந்த விளக்கம் உள்ளவர்கள். அல்லாஹ் அவர்களை கொண்டு அதை உறுதிப்படுத்தி விட்டார். அல்ஹம்துலில்லாஹ். இடையத்திலே மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த வருடத்துடைய ஆரம்பமும் எங்களுடைய வருடத்துடைய முடிவும் ஒரு தியாகத்தை மையமாக வைத்திருக்கிறது. வருடத்துடைய ஆரம்பம் எமது உயிரினும் மேலான ஹபீப் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வளர்ந்து நுபுவ
சுமந்து அதன் பின்னால் பல சவால்களை வாழ்நாளில் எதிர்த்துக் கொண்டு தான் நுபுவத்தை சொல்லும் பொழுது தன்னை சாதிக் அமீன் என்று உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்றெல்லாம் புகழ்ந்தவர்களுடைய வாயினாலே இவர் ஒரு பொய்யன், இவர் ஒரு சூனியக்காரன், இவர் ஒரு கவிஞர் என்று கூட வாய் கூசாமல் அவர்களுடைய நாவுகளினாலே முடிந்து முதல் எதிர்ப்பாக தன்னுடைய தந்தையுடைய குடும்பத்தை சேர்ந்த அபூ ஜஹல் போன்றவர்களை எதிர்த்து வலீத் இப்னு முகீரா, உத்பா, ஷைபா போன்றவர்களெல்லாம் நபியை தனிமையாக சுதந்திரமாக நடக்கக்கூட முடியாமல், நபி மேல் நேசம் வைத்தவர்களுக்கு கூட நிம்மதியாக இருக்க முடியாமல் அந்த தீனை தானாக சுமந்து தன் நிறைவான இந்த மார்க்கத்தை தன் நிறைவாக அமல் செய்ய இடம் கொடுக்காமல் மக்காவுடைய பூமியிலே மிக பெரும் கொடுமைகளையும் சவால்களையும் வாழ்க்கையை தாண்டியவர்கள்தான் எமது உயிருமையான ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 13 வருட காலங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு தொடக்கம் சோதனை ஆரம்பிக்கிறது. தந்தையுடைய வஃபாத், தாயுடைய வஃபாத், பாட்டனுடைய வஃபாத், அமினா சாச்சா அல்லது பெரியப்பா என்று ரிவாயத்தில் வரக்கூடிய அபூ தாலிபுடைய வஃபாத், அது நபியுடைய நுபுவத் கிடைத்து 10வது ஆண்டு. அதே ஆண்டிலே தன்னுடைய எல்லா வகையிலும் 25வது வயதிலிருந்து தனக்கு எல்லா வகையிலும் ஆறுதலாக இருந்த மனைவி ஹதீஜாவையும் அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். இதன் பின்னால் 13 வருடங்களுக்கு பின்னால் தான் சோதனையை தாண்டி இந்த மார்க்கத்தின் அறிமுக காலத்தை விட்டும் இந்த மார்க்கம் ஒரு வளர்ச்சியின் காலத்தை மக்கள் எதிர்நோக்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பயணம்தான். தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, தான் பிறந்த ஊரை விட்டு, தன்னுடைய செல்வம் செல்வத்தையும் விட்டு, குடும்பத்தை விட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டு, தன்னுடைய நண்பர்களை விட்டு, தன்னுடைய பூமியை விட்டும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் தன்னுடைய அன்பு தோழன், எப்பொழுதுமே நபியோடு இருக்கக்கூடிய தோழரான ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்த பிரயாணம் தான் ஹிஜ்ரத். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வருடத்துடைய முடிவு அது நம்முடைய பாட்டன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை மையமாக கொண்டிருக்கிறது. நாம் சென்ற வாரங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கங்களை பெற்றிருப்போம். ஒரு குடும்பம் ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹாஜர், இஸ்மாயில் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த நபிமார்கள், இந்த குடும்பம் தான் செய்த தியாகத்தின் அடிப்படையில் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே இந்த மாதம் முடிவடைகிறது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மார்க்கத்தின் ஆரம்பமும் முடிவும் பல தியாகங்களை சுமந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இரக்கமுள்ள ரஹ்மான் இந்த வருடத்துடைய இறுதி மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் 10வது நாள், அது நம்முடைய பெருநாளான தினமாக இருந்தாலும் அதற்கு முந்தைய தினம் அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ் யுகஃபிரு ஸனத்தல் மாதிய வல் பாக்கியா, சென்ற வருடம் நடைமுறையில் உள்ள அதே வருடம் அந்த 2 வருடங்களிலே பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து நம்மை புத்தாண்டுக்காக அல்லாஹ் தயார்படுத்துகிறார். முஹர்ரமுடைய மாதம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 12 நாட்களிலே நாம் இன்ஷா அல்லாஹ் அனைவரும் நோன்பு நோக்க இருக்கிறோம். அந்த ஆஷுராவுடைய நாள் இருக்கிறது. இந்த ஆஷுரா மூலமாக அஹ்தஸிபு அலல்லாஹ் யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, சென்ற வருடத்துடைய பாவத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மன்னிக்கிறார். கண்ணியமானவர்களே, அடியானை அல்லாஹ் தயார்படுத்துகிறான். தன்னுடைய பொருத்தத்துக்குரியவனாக இவன் மாற வேண்டும், தன்னுடைய சுமணத்தை இவன் அடைய வேண்டும். என்னால் என்ன சுகண்டிகளை சுமணத்தில் வழங்க இருக்கிறேனோ அவற்றை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய நோக்கம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரத் தரக்கூடிய ஒரு பாடத்தை மாத்திரம் உங்களோடு நான் கலந்துரையாடப் போகிறேன். ஹிஜ்ரத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய திட்டமிடல், பிளானிங் இருக்கு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போவதற்கு முன்னால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா தஅவத்தை சுமந்தவர்களாக ஒரு தாஇயாக அனுப்பி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு வருடமோ அல்லது 2 வருடங்களுக்கு பின்னால் வருவதை சொல்லி அதற்கான மைதானத்தை தயார்படுத்தி சென்றால் அங்கு தங்குவதற்கான இடங்கள் தேவைப்படுகிறது, அதற்கான ஒத்துழைக்கக்கூடியவர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்தார். பைஅத்துல் அக்பா, பைஅத்துல் அக்பத்தில் ஊலா, அக்பத்துல் சானியா அனுப்பிய அக்பாவுடைய முதலாவது
முதலாவது உடன்படிக்கை இரண்டாவது உடன்படிக்கைக்கு மதீனாவை சேர்ந்தவர்கள் வந்த பொழுது, இதோ நான் மதீனாவுக்கு வர இருக்கிறேன், எனக்காக வேண்டி மதீனாவிலே வந்து தீனை நிலைநாட்ட வேண்டும், நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், உங்களுடைய குடும்பமாக சார்பாக எனக்கு எல்லா வகையிலும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு அறிவித்தார்கள். இது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் உள்ள ஏற்பாடு. ஹிஜ்ரத்துக்கு போகக்கூடிய தினத்தை அங்கே முடிவு செய்யப்பட்ட அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தாலும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லி இருக்கவில்லை. அவர்களுக்கு சொன்னார்கள், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே இரவு நேரத்திலே நாங்கள் ஹிஜ்ரத் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் ஒரு ரிவாயத்திலே ஒரு நாளில் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்று வந்திருக்கிறது. கனிமானவர்களே, இந்த ஹிஜ்ரத்துக்காக நீங்கள் தயாராகுங்கள், அதற்கான வாகன ஏற்பாடுகளை செய்து வையுங்கள் என்று தன்னுடைய தோழரிடத்தில் அறிவித்திருந்தார்கள். போவதற்கான வாகனத்தை ஏற்பாடு செய்கிறார்கள், போய் தங்க வேண்டிய இடத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். போனதன் பின்னால் மக்கள் வரவேற்க வேண்டும், மக்கள் ஒத்துழைக்க வேண்டும், என்னை கபூல் செய்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான மைதானத்தை சரிபடுத்துகிறார்கள். போகும் பொழுதும் ஆபத்துகள் வரலாம். இரவிலே ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை அவர்கள் அனைவரும் சுற்றி வளைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தன்னுடைய படுக்கையிலே படுப்பதற்காக வேண்டி தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏற்பாடு செய்து அலி ரலியல்லாஹு அன்ஹு தூங்க வைத்துவிட்டு சூரா யாசீனுடைய ஆரம்ப ஆயத்துகள் வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன் என்ற குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் அவர்கள் ஓதி மண்ணை கையில் சுமந்து அவ்வாறு வீசுகிறார்கள். புகாரியிலே பதிவாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அவர்களுடைய மண், அந்த வீசப்பட்ட மண் அங்கிருந்த அனைவருடைய தலையிலும் அதனுடைய மண் துளிகள் இருந்திருந்தா. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள், ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இருவரும் போகிறார்கள். இந்த ஏற்பாடை ரசூலுல்லாஹ் செய்திருந்தார்கள். அது மாத்திரமில்லாமல் வலிமையாக போகக்கூடிய திசையிலே போகாமல் யமனுடைய பகுதியாக போய் சேரக்கூடிய மதீனாவுடைய வலிமையாக அனைவரும் பாவிக்கக்கூடியதான மதீனாவுக்குரிய பாதையை விட்டு வேறொரு பாதையை, அதாவது மக்கள் அதிகமாக புறங்காத யமன் தேசத்தை நோக்கியுள்ள மதீனாவுடைய பாதையை தெரிவு செய்கிறார்கள். இவ்வாறு பல ஏற்பாடுகளை செய்து அப்துல்லா இப்னு உரைத்தி அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு போனதன் பின்னால் அது பாலைவனமான பூமி, அதிலே காலச்சிகள் இருக்கும், அதை அழிப்பதற்காக வேண்டி பின்னால் அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்கிறார்கள். அதன் பின்னால் வழிகாட்டியாக யஹூதியான அப்துல்லா இப்னு உரைத்தி லைசி இவர்களை தயார் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மிக பெரும் திட்டமிடலோடு அமைந்ததுதான் ஹிஜ்ரத். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் நீங்களும் இந்த திட்டமிடலை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் படிப்பினையான ஒரே ஒரு படிப்பினையை இன்றைய இந்த சிறிய நேரத்தில் உங்களோடு உதாரண ஆசைத்தேன். கண்ணியமானவர்களே, கைஃப நதுகுலு ஃபில் ஆமில் ஜதீத், புத்தாண்டிலே எவ்வாறு நாம் நுழைவோம்? புத்தாண்டில் காலடியை வைக்கும் பொழுது நாம் எப்படி கால்வைகளை வைக்கப் போகிறோம்? முதலாவது, சென்ற வருடம் இருப்பதை கண்ணியமானவர்களே, அந்த வருடம் சென்று விட்டது. 1445 நாம் இருந்தோம், அது நமக்கு உறுதி. இன்ஷா அல்லாஹ் 1446 நாம் எப்படி இருப்போம், எவ்வாறு இருப்போம்? நாம் ஆரோக்கியத்துடன் இருப்போமா, வைத்தியசாலையில் இருப்போமா, நாளைக்கு நாம் மறுமையுடைய வாழ்க்கை ஆரம்பித்து விடுவோமா, அல்லது என்ன நடக்கும் என்பதை யாருக்கும் தெரியாது. ஆனால் சென்றது உண்மை. சென்ற வருடம் இதழ். எனவே இந்த வருடத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் யோசிக்க வேண்டும். மறுமைக்கான பயணத்திலே நான் எவ்வளவு போயிருக்கிறேன், என்னுடைய ஐந்தால தொழுகையுடைய நிலைமை என்ன, என்னுடைய குர்ஆனுடைய திலாவத்துடைய நிலைமை என்ன, என்னுடைய அல்லாஹ்வுடைய சம்பந்தத்திலே என்ன, என்னுடைய அல்லாஹ்வோடு பேசக்கூடிய அந்த துஆவுடைய வணக்கத்திலே நான் எவ்வளவு ஈடுபட்டிருக்கிறேன். சென்ற வருடம் சரியாக ஸகாத்தை கணக்கிட்டு கொடுத்தேனா? சென்ற வருடம் ஹஜ்ஜுடைய கடமை எனக்கு கடமையாக இருந்தால் அந்த ஹஜ்ஜை நான் நிறைவேற்றி விட்டேனா? எனக்கு அமானமாக தந்த என்னுடைய குழந்தைகளை சரியாக வழிநடத்திருக்கிறேனா? என்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரமாக நடந்திருக்கிறேனா? எனக்கு கல்வி போதிக்கக்கூடிய ஆசான்களை மதித்து வாழ்க்கையில் நடந்திருக்கிறேனா என்ற பல கேள்விகளை நாம் போட்டு அந்த கேள்விகளுக்கான பதில்களை எழுத வேண்டிய தருணம் இது. அதிலே தவறு நடந்திருந்தால், அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வழியில் நடந்திருந்தால், அல்லாஹ் வேண்டாம் என்று தடுத்த வழியில் நடந்திருந்தால், ஷரீஅத்துக்கு முரணாக நடந்திருந்தால் கை செய்யப்படுவோம், கண்ணீர் வடிப்போம், தௌபா செய்வோம். அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக நம்மை மன்னிப்பான்.
மன்னிப்பதற்காக அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, சென்ற வருடத்திலே நடந்த தவறுகளுக்காக தௌபா செய்வோம். அதனுடன் இவ்வருடமும் அதே பாவங்களை, அதே தவறுகளை, அதே குற்றங்களை நாம் மீண்டும் செய்வோம் என்ற எண்ணம் இல்லாமல் அதை விட்டும் முழுமையாக ஒதுங்குவோம். அந்த பாவத்தை விட்டு தூரமாகுவோம். இதுவரைக்கும் ஜும்மாவுடைய கடமையை மட்டும் நான் நிறைவேற்றுவேன், இதன் பின்னால் பரவான ஐங்கால தொழுகையை நான் நிறைவேற்றுவேன் என்ற நல்லெண்ணத்தை உருவாக்கிக் கொள்வோம். இதுவரைக்கும் நாம் பெருமாளைக்கு மட்டும் நான் மஸ்ஜிதுக்கு வந்தேன், இதன் பின்னால் அவ்வாறு அல்ல, ஐங்கால தொழுகையோடு தொழுவேன், பரவை மாற்றம் தொழுவர்கள் சுன்னத் என்று ஒரு படித்தரம் மேலே போக வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, குல்லு யௌமின் யமுர்ரு பிக ஃபஇன்னஹு யுபஇதுக அனித் துன்யா வ யகர்ரிபுக இலல் ஆখিরা. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களை கடக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாட்களும் இருக்கிறது. ஃபஇன்னஹு யுபஇதுக அனித் துன்யா, உலகத்தை உங்களை தூரமாக்குகிறது. வ யகர்ரிபுக இலல் ஆখিরা, மறுமையின் பக்கம் உங்களை நெருக்குகிறது என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருமதியிலே பதிவாகி இருக்கிறது, இன்னமல் யௌமுல் ஜதீத், இதோ இன்னமல் அப்துல் ஜதீத், நான் ஒரு புதிய மனிதனாக உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். மா தஅமலு பிகல் ஜதீத், எங்களோடு எந்த விதத்திலே நீங்கள் நடக்கிறீர்கள், என்னென்ன புதிய விடயங்களை செய்கிறீர்கள் என்பதை நான் உங்களை பார்க்க போகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே நாட்கள் பேசுவதாக ஒரு வாய்ப்பான ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாட்கள் கண்ணியமானவர்களே, நாம் இந்த பகலிலே என்ன நலவை செய்தாலும் சரி, நாளை கியாமத்திலே அவைகள் ஒப்பிடும், அல்லாஹ் முன்னால் வைக்கும். எந்த கெடுதிகளை செய்தாலும் சரி அவைகள் சொல்லும். கண்ணியமானவர்களே, நம்முடைய மூன்று எதிரிகள் நம்மோடு இருக்கிறார்கள். நம்முடைய உடம்பு யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். மனிதர்களே, இன்று பேசக்கூடிய இந்த நாவு இதுக்கு கூட்டு போடுவான் அல்லாஹ் தஆலா. போட்டுவிட்டு நாளை கியாமத்திலே நாளையில் நம்முடைய கரங்கள் பேசும், நம்முடைய கால்கள் பேசும், நம்முடைய கண்கள் பேசும், நம்முடைய கால் பேசும், நம்முடைய நாவு பேசும், நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஹாரு லிம ஷஹித்தும் அலைனா, ஏன் எங்களுக்கு எதிராக, எங்களோடு இருந்து எங்களுக்கு எதிராக சாட்சியை சொல்கிறாய் என்று நாங்கள் கிஞ்சுவோம், கதறுவோம். ஹாரு சொல்லும், அன்தகன் அல்லாஹ் அல்லதி அன்தக குல்ல ஷை, உங்களை எல்லாம் பேச வைத்த அந்த ரப்புல் ஆலமீன் இன்றைய நாள் என்னை பேச வைத்து விட்டாள். என்னால் ஒழிக்க முடியாது, மறைக்க முடியாது. நாம் செய்த பாவத்தை நாம் மறந்தாலும் நம்முடைய உறுப்புகள் மறக்காது. இரண்டாவது, மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த மலக்குமார்களுடைய ஏது நமக்கு எதிராக இருக்கும். மூன்றாவது, யோமையின் துஹத்திஃபு அக்பாரஹா, எந்த இடத்திலே பாவம் செய்தோமோ, எந்த பூமியிலே பாவம் செய்தோமோ அந்த பூமி நமக்கு எதிராக சாட்சியம் சொல்லும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். சென்ற வருடத்தில் நடந்த தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு தேடுவோம். கண்ணியமானவர்களே, மூன்று விதமான பக்கங்களை, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மூன்று விதமான ஃபைல்களை நாம் இன்றோடு திறந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அலம் யக்னில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அலம் யக்னில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய பிரஸ்தாபத்தினால், அல்லாஹ்வுடைய ஆக்கத்தினால் உள்ளங்கள் நடனங்களுக்குரிய நேரம் இன்னும் உங்களுக்கு வரவில்லையா என்று அல்லாஹ் தஆலா தட்டி கேட்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, மூன்று விதமான பக்கங்களை, ஃபைல்களை நாம் திறப்போம். நாம் ஒரு வியாபாரியாக இருந்தால், அல்லது நாம் ஒரு அலுவலகத்தை வேலை செய்யக்கூடியவராக இருந்தால், அல்லது நாம் ஏதாவது ஒரு தொழிலில் ஈடுபடக்கூடியவராக இருந்தால், ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் பல ஃபைல்களை திரட்டி அதோட சரியையும் பிழையும் பார்த்து அடுத்த வருடம் இந்த தவறுகள் நடக்காமல், நமக்கு நஷ்டங்கள் ஏற்படாமல், லாபங்கள் அமைய வேண்டும் என்பதற்கான திட்டங்களையும் அதற்கான சரியான ஆலோசனைகளை துறை சார்ந்தவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து முடிவு செய்கிறோம். கண்ணியமானவர்களே, இது வாழ்க்கையுடைய பாடம். வரக்கூடிய வருடம் எனக்கும் உங்களுக்கும் எவ்வாறு என்று தெரியாது. பலர்கள் பிறக்கிறார்கள், பலர்கள் மரணிக்கிறார்கள், பலர்கள் ஆரோக்கியத்தில் இருக்கிறார்கள், பலர்கள் ஆரோக்கியமற்றவர்களாக வைத்தியசாலையிலும் வீடுகளிலே கட்டிடங்களிலும் படுக்கைகளிலும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரோக்கியத்தோடு இருந்தவர்கள் வாலிபர்கள் இன்றைய அதிகமான ஜனாசாக்களை பார்த்தால் வாலிபர்கள், அவர்களுடைய ரிப்போர்ட்டை பார்த்தால் எந்த விதமான அடையாளம் கிடையாது. என்ன ரிப்போர்ட்டை எடுத்தாலும் ரிசல்ட் அது நியூட்ரலாக, அது நோமல் இருக்கிறது. கண்ணியமானே, எதை ரிப்போர்ட்டில் எழுதுவது தெரியாமல் மோச்சரிகளிலே அந்த ஜனாசாக்கள் பல மணித்தியாலங்கள் நின்று அதற்காக போராடி
ஜனாசாக்கள் எடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காலத்தை நாம் நீங்கள் வாழ்கிறோம். விபத்துகளை ஒரு காலத்தில் கேள்விப்பட்டால் விபத்துகளில் கால் உடைந்தது, கை உடைந்தது என்று கேள்விப்படுகிறோம். இன்று கேள்விப்படக்கூடிய ஒவ்வொரு விபத்துகளும் அவைகள் ஜனாசாவை சுமந்ததாக, மரணத்தை சுமந்ததாக நமக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா பல விடயங்களை காட்டுகிறான். பிறந்த குழந்தை மறைந்த நிலையில் பிறக்கிறாரே, பிறந்த குழந்தை ஓரிரு தினங்களில் மரணிக்கிறது. தாய் உயிரோடு இருக்க குழந்தை மரணித்த நிலைமைகள், குழந்தை மரணிக்க தாய் உயிரோடு உள்ள நிலைமைகள், எத்தனையோ நிலைமைகள். பல வெளிநாடுகளில் உள்ள ஜனாசாக்களாக ஆக வேண்டியவர்கள் தன்னுடைய ஊருக்கு வந்து ஓரிரு நாட்களில் ஜனாசாவானவர்கள், எப்படி எத்தனையோ காட்சிகளை நாளுக்கு நாள், நிமிடத்துக்கு நிமிடம் நம்முடைய காதுகளையும் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உறுதியாக நியத்து வைப்போம். வாலிபர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, உலமாக்களான நாங்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் தீனோடு உள்ளவர்கள் அனைவராக இருந்தாலும் சரி, தீன் அற்றவராக இருந்தாலும் சரி, நாங்கள் முஸ்லிம்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. மரணம் நிச்சயம், மரணம் நிச்சயம். அது இல்லாமல் போகாது. நிச்சயமாக மரணிக்கப் போகிறோம். நம்முடைய மௌத் உறுதி, மௌத் உறுதி. எனவே கண்ணியமானவர்களே, மரணத்துக்கான தயாரிப்பாக 3 பயிர்களை ஆரம்பிப்போம். முதலாவது ஃபத்ஹத்து ஸஃப்ஹத்தில் பைதா மஅல்லாஹ். ஃபத்ஹத்து ஸஃப்ஹத்தில் பைதா மஅல்லாஹ். அல்லாஹ்வுடன் ஒரு பயிரை ஆரம்பிப்போம். கண்ணியமானவர்களே, இவ்வளவு காலம் ஆரம்பித்த பயிர் அது இருக்கும், அதை புதுப்பிப்போம். நாம் 5 ஆண்டு தொழுது வந்தோம். இதன் பின்னால் தொழுகிறது முன்பின் சுன்னத்துகளை ஒன்றை சேர்த்து நாம் தொழக்கூடியவர்களாக மாறுவோம். துஹா, வித்ர், தஹஜ்ஜுத் போன்ற நேரங்கள் தொழுகைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வருவோம். இந்த தொழுகை இருக்கிறது, அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதன் மூலமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவோம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நியத்தோடு அல்லாஹ்வுடன் தொடர்புடைய மிக முக்கியமான ஒன்றுதான் தொழுகையாக இருக்கிறது. சுருக்கமாக ஒரு அமலையும் சொல்லிவிட்டு போகிறேன். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, நாம் குர்ஆனோடு நம்முடைய சம்பந்தத்தை ஏற்படுத்துவோம். வெறுமனே ரமதானில் மாத்திரம் குர்ஆன் ஓத வேண்டாம், வெறுமனே ரமதானில் மாத்திரம் குர்ஆன் ஓத வேண்டாம். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 50 ஆயத்துகளையோ 100 ஆயத்துகளையோ ஒரு ஜுஸுவையோ பல ஜுஸுக்களையோ நாம் வீடுகளில் ஓதுவோம். நம்முடைய குழந்தைகளையும் குர்ஆனோடு சம்பந்தப்படுத்துவோம். குர்ஆனை படிப்போம், குர்ஆனை விளங்குவோம், குர்ஆன் படி அமல் செய்யக்கூடிய உருவாக்குவோம், குர்ஆனை சுமந்தவர்களை உருவாக்குவோம், குர்ஆனுடைய விளக்கத்தை படித்து உலமாக்களை உருவாக்குவோம். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் குறைந்து வருகிறார்கள். உலமாக்கள் உருவாக்குவது நம்முடைய ஊரிலே குறைந்து வருகிறது. மிகவும் பயங்கரமான நிலைமைகள் உருவாக முடியும். எதிர்காலத்தில் நம்முடைய வாலிபர்களுடைய ஈமானுக்கு யார் உத்தரவாதம்? இந்த உலமாக்கள் இல்லை என்றிருந்தால், குர்ஆனை சுமந்தவர்கள் இல்லை என்றிருந்தால், நம்முடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். பெற்றோர்களே, எங்களுடைய ஒரு குழந்தையாவது ஒரு ஆலிமாக, ஒரு ஹாஃபிதாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த ஜும்மாவில் எடுத்துக்கொள்வோம். அதற்கான முயற்சியை மேற்கொள்வோம், பல தியாகங்களை மேற்கொள்வோம். அது நம்முடைய கபருக்கு போதும், அது நம்முடைய மஹ்ஷருக்கு போதும், நம்முடைய மீசானுக்கு போதும். நாளைய சுவனத்தில் எம்மை அழகு பார்ப்பார்கள், எம்மை கேடு தருவார்கள், எம்மை சோதிப்பார், நம்முடைய சுவடிகளை பார்த்து அவர்கள் சிரிப்பார்கள், எம்மை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள், என்னுடைய தந்தை என்று சொல்வார்கள். இந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று உருவாக்குங்கள். குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துவோம். 3வது நியமமானவர்களே, துஆவிலே நாம் நேரங்களை கொடுப்போம். அல்லாஹ்வுடைய தொடர்பு நிச்சயமாக தேவையாக இருக்கிறது. உலகத்தில் தொடர்புகள் என்றோ ஒரு நாள் அழிந்து போய்விடும். அந்த தொடர்புகள் ஒன்றை எங்களை விட்டு பிரியும், ஆனால் அந்த தொடர்புகளை விட்டு நாம் தெரிஞ்சு விடுகிறோம். எனவே அந்த தொடர்புக்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே எத்தனை மணித்தியாலங்கள் மனைவியோடு பேசுவதற்கு கொடுக்கிறோம், என்னுடைய தந்தையோடு பேசுவதற்கு எத்தனை மணித்தியாலங்கள் கொடுக்கிறோம், தாயோடு கதைப்பதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், நம்முடைய நண்பர்களோடு கதைப்பதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், நம்முடைய நண்பிகளோடு கதைப்பதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், நம்முடைய ஊராக உறவுகள் என்றெல்லாம் இவர்களோடு கதைப்பதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம். நெட்வொர்க்குகள் தந்துள்ள ஃப்ரீ போதாது என்று மாதத்துக்கு பல ஃப்ரீகளை போட்டு அன்லிமிட்டை எடுத்து நாம் அவர்களோடு இரவு பகலாக கலைத்து நாம் நேரத்தை செலவழிக்கிறோம். கண்ணியமானவர்களே, அவர்கள் நம்முடைய மரணத்துக்கு பின்னால் வரமாட்டார்கள், நம்முடைய மரணத்துக்கு பின்னால் அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள், அவர்களுடைய உதவி நிச்சயம் கிடையாது. ஆனால் அவர்களையும் என்னையும் உங்களையும் படைத்த ரப்பல் ஆலமீன் இருக்கிறானே, அவனோடு எவ்வளவு நேரம் கதைக்கிறோம், அவனோடு கதைக்க ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடங்கள் நான் கொடுத்திருக்கிறேன். அந்த அல்லாஹ்வோடு பேசுவதற்கு என்னால் எவ்வளவு நேரம் கொடுக்கப்படுகிறது.
படைத்தான், பரிபாலிக்கிறான். என்னுடைய தேவை அவனிடத்தை முறையிடுவதற்கு முன்னால் அந்த அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டோமோ இல்லையோ, அல்லாஹ்விடத்தில் கையேந்தினோமோ இல்லையோ, எதில் கைரும் நலமும் இருக்கிறதோ அதை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறாரா இல்லையா? இன்று வரைக்கும் பசியால் மரணித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? வறுமை கோட்டிலே வாழக்கூடியவர்கள் கூட 3 நேரமும் சாப்பிடவில்லை என்றாலும் ஒரு நேரம் சரி அல்லாஹ் ரிஸ்கை அளந்து வாழ்வாதாரத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை குறிக்க செய்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி அந்த சோதனைகளின் போது உதவியை அல்லாஹ் தஆலா மறைமுகமாக செய்கிறான். அவருடைய பொறுமைக்கு ஏற்ப அல்லாஹ் கூலிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த ரப்போடு கதைக்கிறோமா? அந்த ரப்போடு பேசுறோமா? அந்த ரப்புக்காக நேரம் கொடுக்கிறோமா? அவனை திக்ர் செய்வதற்கு நம்முடைய நாவுகள் துடிக்கிறதா? அவனை ஞாபகப்படுத்துவதற்கு நம்முடைய உள்ளங்களும் ஏங்குகிறதா? கண்ணியமானவர்களே, அந்த அல்லாஹ்வோடு கதைக்கவில்லை என்றால் நாம் யார்? கண்ணியமானவர்களே, உலகத்தில் அனைபிலிஸ்தரை சந்திப்பதென்றால், ஒரு ஜனாதிபதியை சந்திப்பதென்றால், ஒரு வைத்தியரை சந்திப்பதென்றால், சில அறிவுகளை பட்டங்களை பதவிகளை சுமதலை சந்திப்பதென்றால் அதற்காக வேண்டி அவர்களுடைய அபேமெண்ட் தேவை, அவர்களுடைய அனுமதி தேவை, நேரம் ஒதுக்கீடு தேவை. ஆனால் நம்முடைய ரப்போடு கதைப்பதற்கு எந்த விதமான அனுமதியும் தேவை கிடையாது, எந்த விதமான சுத்தமும் தேவை கிடையாது. தூங்கி இருக்கிறோம், தூக்கத்திலே இருக்கிறோம், திடீரென விழிப்பு வருகிறது, சாரம் முட்டக்காலை உயர்த்தி இருக்கிறது, நம்முடைய வாயிலே சலங்கள் வடிந்திருக்கிறது, நம்முடைய வாயிலே சலங்கள் வடிந்திருக்கிறது, நாற்றமான வாய் நாற்றம் வீசுகிறது, பல்லை சீட்ட முடியாது, வாய் கழுவதற்கு நேரம் தேவை கிடையாது. அதே படுக்கையிலிருந்து அழுக்கோடு இருக்கிறோம், முழுக்காக இருக்கிறது. இந்த நேரத்திலும் யாரும் என் அல்லாஹ் கதைத்தால் நிச்சயமாக வாழ்க்கை ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. அல்லாஹோடு கதைப்போம், இதை இன்பத்தை வாழ்க்கை அர்ப்பணிப்போம். இதுதான் உண்மை, இதுதான் நிஜம், இதுதான் வாழ்க்கை யதார்த்தம். இல்லை என்ற உலகத்தை சம்பாதிப்போம், சொத்து செல்வங்களை சேர்ப்போம், வாகனத்துக்கு மேல் வாகனம் இருக்கும், மரணத்துக்கு பின்னால் எதுவும் வராது. கபருக்கு அந்த அல்லாஹ் அவனுடைய தொடர்பு மட்டும்தான் வரப்போகிறது. கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ்வோடு பேசுவோம், அல்லாஹ்வோடு கதைப்போம். தஹஜ்ஜுடைய நேரம் அல்லாஹ் இறுதிமானத்துக்கு வருகிறான். அல்லாஹ்வோடு பேசுவதற்கான நேரங்களை அந்த நேரத்திலே நாம் அதிகமாக கொடுப்போம். அல்லாஹ்வுடைய சந்தோஷமும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய நெருக்கமும் நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. அதன் பக்கம் முயற்சி செய்வோமாக. இரண்டாவது பேர் கண்ணியமானவர்களே, ஃபத்ஹது ஸஃபஹத்தில் பைதாஹி மஅன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை அதிகமாக பின்பற்றுவோம். கண்ணியமானவர்களே, இன்றைய காலம் சுன்னாக்களுக்கு ஆதாரம் பேசி பேசி அதற்கு ஆதாரம் தேடி தேடி சுன்னாக்கள் எல்லாம் அணுகி பருவங்களோடு மாத்திரம் எங்களுடைய உண்மத்து குந்தக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஆடை அணிவதாக இருக்கலாம், சாப்பிடுவதாக இருக்கலாம், காலையில் எழுந்தது பிறகும் தூக்கம் வரைக்கும் நாம் வயிற்று ஹலாவுக்கு செல்கிறோம், கழிவறைக்கு போகிறோம், நம்முடைய வயிற்றில் உள்ள அழுக்குகளை நீக்குவதற்காக சிறுநீர் மலங்களை கழிக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த கையை பாய்க்க வேண்டும், எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும், எவ்வாறு நீங்கள் நடக்க வேண்டும் என்றெல்லாம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஏராளமான பாடங்கள் இருக்கிறது. நாம் தேடக்கூடிய ஆரோக்கியம், தேக ஆரோக்கியத்தை நபியோருடைய சாப்பாட்டு முறையிலும் நபியோருடைய சுத்தத்திலிருந்து நம்மால் படிக்க முடியும். நாம் காலையில் எழுந்ததிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா என்று ஓதுவது பிறக்கம் தூக்கத்துக்கு போய் பிஸ்மிக ரப்பி வதஅத்து ஜம்பி, யா அல்லாஹ் என்னுடைய முதுகெலும்பை உன்னை நோக்கி நான் படுக்கையிலே வைக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வவஜ்ஜஹது வஜ்ஹி இலைக், யா உன்னை முன்னோக்குகிறேன், உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், ஒவ்வொரு தந்தையிலே யா என்ன முழு பொறுப்பை உன்னிடத்தில் தருகிறேன் என்று அந்த காலை பொழுது எழுந்திலிருந்து தூக்கத்துக்கு சொல்லும் வரைக்கும் சந்தர்ப்ப துஆக்கள் ஏராளமாக பதியப்பட்டது. கணிதத்தை சகோதரர்களே, அதனால நபிய சுன்னாக்களை படிப்போம், நபிய சுன்னாக்களை விளங்குவோம். என்றளவு நபி அவர்களுடைய மஹப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள சுன்னாக்களுக்குரிய முயற்சியில் ஏற்படும். கண்ணியத்துக்குரிய மேலான பிரியார்களே சகோதரர்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு உள்ளத்தில் வந்துவிட்டால் சுன்னாக்கள் இலகுவானது, சுன்னாக்கள் பூர்த்தியானது, சுன்னாக்கள் ஆரோக்கியமானது, சுன்னாக்கள் அழகானது. நபியுடைய சுன்னாவை விட இன்றைய நவீன காலத்தில் சொல்லும் அழகுகள் எதுவும் அழகு கிடையாது. பிரட்டி பாருங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள் வரலாறுகளிலே பதிவாக இருக்கிறது. நபியுடைய சுன்னாக்களிலே அதில் தான் ஒழுக்கம் இருக்கிறது, அதில் தான் குணம் இருக்கிறது, அதில் தான்
துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் நபி அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவர்களாக ஆக வேண்டும் என்றால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். உங்களிலே யாருக்கு தன்னுடைய பெற்றோரை விட, தன்னுடைய சகோதரர்களை விட, தன்னுடைய தாய் தந்தையர்களை விட, தன்னுடைய மனித சமுதாயத்தை விட நான் நேசத்துக்குரியவனாக ஆகாத வரைக்கும் உண்மையான முஃமினாக முடியாது என்று எமது உயிர் உண்மையான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நபியுடைய முஹப்பத்தை ஏற்படுத்துவோம், நபியுடைய அன்பை ஏற்படுத்துவோம், சுன்னாக்கள் மீது மோகத்தை கொள்வோம், சுன்னாக்களை தேடி 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 வாழ்க்கையில் கொண்டு வருவோம். நம்மை பார்த்து எதுவும் பேசட்டும் பிரச்சனை கிடையாது, நம்மை பார்த்து குறை சொல்லட்டும் பிரச்சனை கிடையாது, நம்மை பார்த்து எதுவாக சிரிக்கட்டும் பிரச்சனை கிடையாது. என்னுடைய ஹபீபுடைய முஹப்பத் எனக்கு வேண்டும் என்ற நேசத்தோடு நாம் வாழ்க்கையிலே பயணிப்போம். இது இரண்டாவது ஃபைல். இறுதியாக ஃபைலை மாத்திரம் சொல்லிவிட்டு ஜும்மா முடிவுக்கு வருகிறேன். அதுதான் ஃபத்ஹு ஸஃஹத்தில் பைதாஹி மஅல் ஆதமியே. எங்களோடு சர்வசாதாரணமாக வாழக்கூடிய மனிதர்களோடு உள்ள உறவுக்கான ஒரு ஃபைலை தருகிறேன். வாழ்க்கையிலே ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். எனக்கு எது விருப்பமோ அதை மற்றவர்களுக்கும் விரும்புவோம். எமக்கு எது விருப்பம் இல்லையோ அதை மற்றவர்களுக்கும் விரும்பாமல் இருப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிலைமை வருவது விருப்பம். என்னுடைய மகன் நன்றாக வர வேண்டும், நல்ல ஒழுக்கமுள்ளவராக மாற வேண்டும், என்னுடைய குழந்தை நல்லவராக மாற வேண்டும், என்னுடைய மனைவிக்கு இவ்வாறு கிடைக்கும் அவ்வாறு கிடைக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் இவ்வாறு என்னுடைய தந்தைக்கு நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமே, அதை நம்முடைய அண்டை வீட்டார்கள், நம்முடைய சகோதர சகோதரி வீட்டார்கள், நம்முடைய ஊரில் உள்ளவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு வாழ்க்கையை வாழ்வோம். ஒரு நாள் உங்களுக்கு ஆட்டை கூட வராது, ஒரு உள்ளத்துல டென்ஷன் கிடையாது, ஒரு டிப்ரெஷன் வராது, ஒரு பல நோய்களுக்குரிய மருந்து அங்கே இருக்கிறது. நாம் விரும்புவதை அடுத்தவர்கள் விரும்புவோம். எனக்கு விருப்பம் இல்லாத ஒன்று, என்னுடைய சகோதரனுக்கு ஒரு நோய் வர வேண்டும், என்னுடைய சகோதரனுக்கு ஆபத்து வர வேண்டும், என்னுடைய சகோதரன் இந்த பரீட்சையை தோல்வி பெற வேண்டும், அவருடைய வியாபார கடை மூடப்பட வேண்டும், அவருடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட வேண்டும் என்று நாம் எனக்கு வருவதை விரும்புவது கிடையாது. மற்றவருக்கு அது வர வேண்டும் என்று விரும்பாமல் இருந்தால் வாழ்க்கையை நாம் பேசணும். இதுவே எப்போது மனிதர்களோடு வாழும் நம்முடைய நாவையும் நம்முடைய உள்ளத்தையும் பாதுகாத்துக் கொள்வோம். அவைகளை பொறாமைகள், பெருமைகள், அடுத்தவர்களை தாழ்வாக கருதக்கூடிய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், அவர்களை பற்றிய கெட்ட உணர்வுகள், இவைகளை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்வோமாக இருந்தால், அவர்களை பற்றி குறை பேசுவது, அவர்களை பற்றி பொய்யான வதந்திகளை பரப்புவது, அவர்களை பற்றி இல்லாத பொல்லாததை சொல்வதை விட்டு நம்முடைய நாவுகளை பாதுகாத்துக் கொண்டால் இதுவே பொது வாழ்க்கையின் வெற்றிக்கு. மனிதன் என்றால் கோபம் வரக்கூடியவன் தான். அவனுக்கு வரக்கூடிய கோபமான நேரத்தில் அவன் பொறுமையாக நடந்து கொள்வானாக இருந்தால் அதுபோதும் நம்முடைய வாழ்க்கையின் ஜெயசீலத்திற்கு கனிமானோடு இவ்வாறு மனிதனோடு சரிசமமாக வாழும் பொழுது விட்டுக் கொடுப்போடும், மன்னிப்போடும், புரிந்துணர்வோடும், ஒருவரை ஒருவரை மதித்து, ஒருவரை ஒருவரை அவர்களுடைய அந்தஸ்துகளை கொடுத்து, அவர்களுடைய உணர்வுகளை மதித்து நான் நடப்பமாக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையின் ஜெயசீலர்கள், வாழ்க்கையின் வெற்றியாளர்கள் நாம இருக்கோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பிரியாளர்களே, 1446வது வருடம் இன்ஷா அல்லாஹ் இந்த 3 பக்கங்களையும் வாழ்க்கையின் பாடமாக எடுத்துக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் ஒரு புத்தாண்டை அனுபவிக்கும் பொழுது, புத்தாண்டை சந்திக்கும் பொழுது புது மனத்தோடு, புது எண்ணத்தோடு, புது நெய்யத்தோடு அவைகளை சந்திப்போம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய வருடத்தை ஆரோக்கியம் நிறைந்ததாக, அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்துக்கும் நெருக்கத்துக்கும் உரியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவானாக. யா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்மை பொறுத்துக் கொள்வாயாக, நம்முடைய நிலைகளை சீராக்குவாயாக. தக்வாவோடும் ஈமானோடும் யகீனோடும் தவக்குலோடும் இக்லாஸோடும் வாழ்க்கையை பாக்கியத்தை நம்ம ஏற்று தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே யா அல்லாஹ் உன்னுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தையும் அன்பையும் சுன்னாக்கள் மீது உள்ள மோகத்தையும் எங்கள் மீது ஏற்படுத்துவாயாக. சஹாபாக்களோடு வாழக்கூடிய நேரத்திலே நபி அவர்களை ஒரே காட்சி விட்டார்களோ அப்படிப்பட்ட நற்குணம் நிறைந்தவர்களாக என்னை ஆக்குவாயாக. யா நம்முடைய பெற்றோரை கௌஷுவாயாக. அவர்கள் யாரெல்லாம் உயிரோடு வாழ்கிறார்களோ ரஹ்மானே அவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தை கொடுத்து நீண்ட ஆயுளையும் சாலிஹான அவரோடு கொடுப்பாயாக. யா அவர்களை யாரெல்லாம் நம்மைக்கு விருந்து மக்பராவிலே யா ஆரம்ப வசதி வாழ்க்கை ஆரம்பித்து விட்டார்களோ அவருடைய மன்னரைகளை பொன்னரைகளாக மாற்றி சுவர்க்க நறுமணம் கமல் இடங்களாக மாற்றுவாயாக. நமக்கு கல்வி போய்க்கின்ற நிலைக்கு நம்மை உயர்த்தி உஸ்தாத்மார்கள், ஆசான்கள், ஆசைகள், நலவெறிகள், நலவுகளுக்காக வழிகாட்டினவர்கள் அனைவர்களும் மரணித்தவருடைய கதவுகளை பிரகாசமாக்குவாயாக. வாழக்கூடிய வாழ்க்கையை
செழிப்பாக்கி ஆரோக்கியத்தோடு நல்லவர்களோடு அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த மஹல்லாவை கபூஷுவாயாக, இந்த மஸ்ஜிதை ஏற்றுக்கொள்வாயாக. மஸ்ஜித் நிர்வாகிகளை ஊழியர்கள் அதில் வேலை செய்யக்கூடியவர்கள் அதற்காக பாடுபடக்கூடியவர்களை ஏற்று அவர்களுக்கு மேலான கூலியை கொடுப்பாயாக. العالمين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله وصلى الله وسلم تسليما كثيرا أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قليلا بين يدي الساعة فقد قال الله تعالى في محكم التنزيل بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. بارك الله لنا ولكم العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله وصلى الله وسلم تسليما كثيرا وبعد فيا ايها الناس اوصيكم ونفسي اولا بتقوى الله فان الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى اله وازواجه واهل بيته اجمعين. وقال نبينا صلى الله عليه واله وسلم ارحم امتي بامتي ابو بكر واشهدهم في امر الله عمر واصدقهم حياء عثمان واقضاهم علي رضي الله تعالى عنهم اجمعين. وفاطمه سيده نساء الجنه الحسن والحسين سيدا شباب اهل الجنه رضي الله عنهما. حمزه اسد الله واسد رسوله. اللهم اغفر للعباد وولده مغفره ظاهره باطنه لا تغادر ذنبا. الله في اصحابي لا تتخذوا مرض بعدي فمن احبهم فبحبي احبهم ومن ابغضهم فببغضي ابغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم اللهم اعز الاسلام والمسلمين اللهم انصر الاسلام والمسلمين اللهم ايد الاسلام والمسلمين اللهم احفظ الاسلام والمسلمين واذل الشرك والمشركين ودمر اعداءك اعداء الدين فانصرنا على القوم الكافرين فانصرنا على القوم الظالمين. اللهم اجرنا من النار ولا تشوي خلقنا من النار فانها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله رحمكم الله ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. الله